காலம் 2ஆம் ஞாயிறு. இறை இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று திருவிளையாட்டு ஆண்டின் 2ஆம் ஞாயிறு. இது அமைதியின் ஞாயிறு. பாதையை செம்மையாக்குங்கள், மேடு பள்ளங்களை சமமாக்குங்கள் என்ற எச்சரிக்கை இன்றைய நற்செய்தியில் ஒலிக்கிறது. நம்மை ஒருவராக பிறக்க வரும் இறைவனை தகுந்த முறையில் வரவேற்க நமக்கு வழங்கப்பட்டுள்ள அருள்நிலை காலம் திருவருகை காலம். வியாபாரிகளும் விளம்பரதாரர்களும் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் தயாரிக்கும் ஆர்வத்தில் 100ல் ஒரு பங்கு நம் ஆன்மீக வழிகளில் திருநாட்களுக்கு தயாரிக்கும் ஆர்வமாக மாறினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆன்மீக உலகம் கூறும் தயாரிப்பு என்ன? நாம் எதிர்நோக்கி இருக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு என்ன வகையில் தயாரிக்கலாம்? இந்த கேள்விகளுக்கு இன்றைய நற்செய்தி வரிகள் விடை பகிர்கின்றன. இறைவாக்கினர் எசாயா இன்றைய நற்செய்தியின் வழியாக நம் அனைவருக்கும் விடுக்கும் அறைகூவல் இதுதான். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்க. எனவே இத்திருவருகை காலத்தில் இயேசுவின் 2ஆம் வருகைக்காகவும் நாம் அவர் தரும் அமைதியை பெற்றிடவும் இத்திருப்பலி கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு மன்றாடுவோம். அமைதியின் வாரத்தை சிறப்பிக்கும் வகையில் வெள்ளை மெழுகுவர்த்தியை ஏற்றிட பங்குத்தந்தை அவர்களை அழைக்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, திருவிழை காலத்தில் 2ஆம் காலத்தில் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த, மேலானதை சமமாக்க, மலை பொருளாக இருப்பதை சமமாக்க இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுகின்றது. அதன்படி நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து இறைவனுடைய வருகைக்காக நம்மை தயார் செய்வோம். நம்முடைய திருமணத்தின் நிறைவாக நம்மை தெரியப்படவே தண்ணீரை ஆசீர்வதித்தவர்களால் நம் இறைவனாகிய அவர்களை கேட்டு நன்றாக. என்றுமாலும் எல்லாருடைய இறைவா, வாழ்வின் நோக்கும் தூய்மையை தொடர்பும் மன தண்ணீர் வழியாக மக்களுக்கு அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவிழாவாகும். இதோ இந்த தண்ணீரை புனிதப்படுத்திய நாங்கள் உணை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, புதியதாகி உமது அருட்காவலை பெறுகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் நூற்றினையும் தருகிறோம். இத்தகையினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமைத்திலிருந்து காத்தருவீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அணுகி வரும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதியாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் கலப்பது உட்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பலிகளுடன் புனிதப்படுத்தியது நாங்கள் உண்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் திருக்கப்படவிடலாம், தீயோனை காப்புதல் அழைத்து தொடர்பிட செய்கிறார். மேலும் தூய ஆவியாருடன் எங்களை இடையிலாது காத்தருவார். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ
எல்லாம் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது மகனை ஏற்கொண்ட விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்களையும் தடை செய்யாதிருப்பனவாக விண்ணகஞானத்தின் படிப்பினையும் எங்களை அவருடன் தோழமை கொள்ளச் செய்வதாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களையாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறை. அடிமைத்தனத்தில் வாழ்ந்து வந்த இஸ்ரேல் மக்கள் புதிய வாழ்வுக்கு அழைக்கப்படுவதை இன்றைய முதல் வாசகம் சித்தரிக்கிறது. அவர்களிடம் எல்லா பலன்களும் இருந்தன. ஆனால் பலரின் முகங்கள் துயர கோலத்தில் இருந்தது. ஆனாலும் இறைவனின் இருப்பை, அவரது அரசாட்சியை, அவரது விண்ணக மகிமையை எருசலேம் கண்டுவரும் என்று நம்பிக்கையை தரும் இறைவாக்கினர் பாரிக்கின் வார்த்தைகள் அவர்களை ஊக்கமளித்தது. இவ்வார்த்தைகளை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். கடவுள் உன் பேரொழியை காட்டுவார். இறைவாக்கினர் பாரான் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1 to 9 முடிய. இறைவாக்கினர் பாரான் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1 to 9 முடிய. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைத்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலை மீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொழியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்து, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். கீழ் திசையை நோக்கு. கீழ் திசை முதல் மேல் திசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் ஒரு மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதைப்பார். பகைவர்கள் கடவுள் சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீட்டிலிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பிறகு உயர்மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாளவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும். மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆமென். 2 வாசகம். 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 2 வா
இன்றைய இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் அனைத்தையும் உயிர்த்துணர்த்தும் பண்பில் வளர அன்பால் நிறைந்தது, சிறந்தவற்றையை ஏற்றுச் செயல்பட நீதியின் செயல்களால் நிரப்பப்பட்டு நேர்மைக்கு பாதை அமைக்க அழைப்பு விடுக்கிறார் திருத்தூதர் பவுல். இயேசு வரும் நாளை எதிர்நோக்கி குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்டு இத்திருவருகை காலத்தை மனமாற்றத்திற்கு பயன்படுத்துவோம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாய் நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 4-6 வரை மற்றும் 8-15 வரை. சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுக்கு இத்தகைய நற்செய்தியை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை அதை நிறைவேறச் செய்வார் என உறுதியாக நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுகளோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாய் இருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்திலும் புரிந்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றை ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீதியின் செயலால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவராய் நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்று இவ்வாறு செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவர் கடவுள் தரும் மீட்பை காண்பர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் 1-6 வரை உள்ள இறைவாக்கியங்கள். திபேரியஸ் சீசர். லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1-6 வரை உள்ள இறைவாக்கியங்கள். திபேரியஸ் சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டு போந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேயா பகுதிக்கும் அவர் சகோதரராகிய பிலிப்பு யுத்ரேயா ராக்கோனிக் பகுதிகளுக்கும் லிசானியா அபிரேம் பகுதிக்கும்
குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயப்பாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் ஜக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோரலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். ஆண்டவரே அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, திருவருகை காலத்தில் இரண்டாம் ஞாயிறு அமைதியின் ஞாயிறாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அமைதியின் ஊற்றாம் தெய்வம் நிறைவான அமைதியை நமக்கு அருள நாம் சிறப்பாக ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே இன்றைய இறை வார்த்தை நமக்கு பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படட்டும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படட்டும், கோணலானவை நேராக்கப்படும், கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும் என்று மிக அழகாக திருமுழுக்கு யோவான் கொடுத்த மனமாற்றத்திற்கான அழைப்பு நமக்கு இன்றைய இறை வார்த்தையின் வழியாக கொடுக்கப்படுகின்றது. வரக்கூடிய நான் போன வாரமே சொன்னேன், நாம் திருவழிபாட்டின் புத்தாண்டினை திருவழிகை காலத்தோடு ஆரம்பிக்கின்றோம் என்று. ஆகவே இது வாசகங்கள் எல்லாமே இந்த ஆண்டு முழுவதும், அதாவது 2025 இப்போது தொடங்கி 2025 கிறிஸ்து அரசர் பெருவிழா வரை லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அந்த விதத்துல லூக்கா நற்செய்தியில இன்றைய இறை வார்த்தை திருமுழுக்கு யோவான் மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். இதை திருமுழுக்கு யோவான் யாரு? ஞானஸ்தானம் கொடுத்தவச்சு பேர் என்ன? இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். சீக்கிரம் திருமுழுக்கு யோவான் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? புரியுதா? வெரி குட். இயேசுவின் வருகைக்காக வழியை ஆயத்தப்படுத்த, அதற்காகத்தான் மெயினா வந்தார். ஆகவே தான் இயேசுவை சுட்டி காட்டுகிறார். யோவான் நற்செய்தி முதல் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் இயேசுவை சுட்டி காட்டி என்ன சொல்வாரு? இதோ இறைவனின் செம்மறி. இறைவன் புதிய மொழிபெயர்ப்பு பார்த்தோம்னா இறைவனின் ஆட்டுக்குட்டி, இறைவனின் ஆட்டுக்குட்டி என்று அந்த முதல் அதிகாரத்துல இயேசுவை சுட்டி காட்டுவார். ஆகவே தான் இன்றைய இறை வார்த்தையில பார்க்கின்றோம், ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அதற்காகத்தான் திருமுழுக்கு யோவான் வந்தார். அதனால்தான் ஒரு சில திருமுழுக்கு யோவான் இடத்துல போய் கேட்கிறாங்க, நீங்க தான் மெஸ்ஸியாவா அப்படின்னு கேட்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் மெஸ்ஸியா அல்ல, அவருடைய வழியை ஆயத்தப்படுத்த
கொடுப்பதற்காக வந்தவன் நான் என்று இறைவாக்கினர் வரிசையில இறுதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த திருமுழுக்கு யோவான். சரியா? ஆகவே இந்த திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு, இயேசுனுடைய வாழ்வு எல்லாம் வரலாற்று நிகழ்வு, கட்டுக்கதை அல்ல. ஆகவே தான் நாம் பார்த்தோம் என்றால் லூக்கா நற்செய்தியில முதல் அதிகாரத்திலும் சரி, இரண்டாம் அதிகாரத்திலும் சரி, மூணாம் அதிகாரத்துல முதல் அதிகாரத்தில் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை பற்றி அறிவிக்கப்படுகின்ற போது அங்கே நாம் காண்பது என்னன்னா, மிக அழகாக அந்த முதல் அதிகாரத்தினுடைய அந்த 5ஆம் வசனத்துல வரலாற்றில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சார்ந்த ஜக்கரியா எனும் கொண்ட ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத். ஆகவே இந்த எலிசபெத் ஜக்கரியா இவர்களுடைய முதல்வராக, இதுவும் என்ன வரலாற்று நிகழ்ந்தது. ஆகவே தான் சொல்கிறார், யாரு? ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் யூதேய நாட்டில். அதே போலவே மீண்டுமாக 2ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் என்றால் முதல் வசனம், அக்காலத்திலே அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கெடுக்குமாறு கட்டளை பிறப்பித்தார். அதே போல குரோனியோ ஆளுநர் அப்படின்றதா இருக்கின்றது. அதே போலதான் 3ஆம் அதிகாரத்தின் தொடக்கமும் நாம் பார்த்தோம். திபேரியுஸ் சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டு அப்படின்னு. ஆகவே இதெல்லாம் எதுக்கு லூக்கா நற்செய்தியாளர் இவ்வளவு சொல்றாருன்னா, இயேசு வந்தது கட்டுக்கதை அல்ல, ஒரு இது இல்ல, அவதாரம் அல்ல. மற்ற இதுல பார்த்தோம்னா அவதாரங்கள் நிறைய அவதாரங்கள், தசவதாரம். ஆனால் இயேசுடைய மனித பிறப்பு உண்மையான நிகழ்வு, வரலாற்றிலே நடந்த ஒரு நிகழ்வு என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த வரலாறு எல்லாம் கொடுக்கப்படுகிறது. உண்மையிலுமே திருமுழுக்கு யோவான் வாழ்ந்தார், இயேசு மனிதனாக இவ்வுலகிலே வந்தார். ஆகவே இதை நாம் முதலாக உள்வாங்கிக் கொள்வோம். நம்முடைய விவிலியம் கட்டுக்கதை அல்ல, இறைவனுடைய ஏவுதலால் மனிதர்கள் அந்தந்த கால சூழ்நிலையிலே எழுதுகின்றார்கள். அப்படித்தான் முதல் வாசகத்தை பார்க்கின்ற போது பாருங்கிறவர் யாருன்னா, அவர் இறைவாக்கினர் எரேமியாவினுடைய சீடராக செயலராக இருக்கின்றார். அவர் தான் இந்த பகுதியை எழுதுகின்றார். பாபிலோனிய அடிமை தளத்தில் இருந்து அவர்கள் மீட்கப்படுவார்கள். தொடக்க வார்த்தை 5ஆம் அதிகாரம் இன்றைய முதல் வாசகத்தினுடைய தொடக்க வார்த்தை என்ன இருந்தது? எருசலேமே உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்து விடு. ஏன்னா அவங்க அடிமை நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய துன்ப ஆடைகள் களையப்படும், நீங்கள் மீட்படைந்து மீண்டுமாக இஸ்ராயலுக்கு வருவீர்கள், இறைவன் உங்களை மீட்பார் என்கின்ற செய்தியை சொல்லி அங்கேயும் பார்த்தோம்னா எல்லாமே சமமாக்கப்பட வேண்டும் என்பதை 7-8 வசனங்களில் நாம் காண முடியும். அதே தான் இங்கே திருமுழுக்கு யோவான் இன்னும் சிறப்பான விதத்தில் அறிவிக்கின்றார். உங்களுடைய இதெல்லாம் நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காக அவர் அறிவிப்பதை நாம் காண முடியும். ஆகவே அந்த விதத்துல பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும். மலை குன்றுகள், பள்ளத்தாக்குகள் குழியான இல்லையா? எத்தகைய குழி நம்முடைய வாழ்விலே இருக்கின்றது என்று யோசித்து பார்த்தோம் என்றால், பகைமை என்கின்ற குழி, பழிவாங்குகின்ற எண்ணம், இதெல்லாம் நம்ம இன்னும் கீழே தான் தரணும் இல்லையா? ஆகவே அதுதான் அத்தகைய பள்ளத்தாக்குகள் நிரப்பப்பட வேண்டும். நம்ம குறித்த ஒரு தாழ்வான எண்ணம், நான் இந்த ஊர்ல பிறந்தேன், இதுனால ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் தாழ்வான எண்ணம். இது போன்ற பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும்.
இது போன்ற பள்ளங்கள் நம்முடைய வாழ்விலே இது போன்ற பள்ளங்கள் நிறைய இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும். பகைமை, மன்னிக்க முடியாத நிலை, அடுத்தவர்களோடு சொத்திற்காக நிலத்திற்காக சண்டை போடுகின்ற ஒரு நிலை, இது எல்லாமே நம்முடைய உள்ளங்களிலே பள்ளங்கள். அவையெல்லாம் என்ன பண்ண வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். எப்படி நிரப்பப்படும்? பகைமை மன்னிப்பினால், அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். அதே போலவே மலை குன்றுகள், மேலாண்மையுடைய மலை குன்றுகள், அவையெல்லாம் தாழ்த்தப்பட்டு அதுவும் சமமாக்கப்பட வேண்டும். எப்படி அந்த மலை குன்றுகள் அப்படின்னு சொல்கின்ற போது, நான் என்கின்ற அகந்தை மிகப்பெரிய மலை குன்று, அது எனக்கு தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அகந்தையான நிலை. குடும்பத்துல பார்த்தோம்னா ஒரு சில சமயத்துல அப்படிதான் கணவர்கள் சொல்லுவாங்க, நீ பேசாம எனக்கு தெரியும். ஒரு சில சமயத்துல மனைவி சொல்லுவாங்க, நீங்க பேசாம இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு சில சமயத்துல வளர்ந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க, நீங்க அந்த காலம் அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நான் சொல்றது கேங்க. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அகந்தை என்கின்ற குற்று. இதை பற்றி சொல்கின்ற போது ஒரு உதாரணத்துக்கு இந்த கதையை சொல்ல முடியும். அதாவது ஒரு முறை தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசும். தீப்பெட்டி தீக்குச்சி எப்படி பேசும் அப்படின்னா யோசிக்காதீங்க. அதனுடைய கருத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக சொல்லப்படக்கூடிய கதை. தீப்பெட்டி தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து சொல்லிச்சாங்க, உங்ககிட்டயும் மருந்து இருக்குது, எங்கிட்டையும் மருந்து இருக்குது, நம்ம 2 பேரும் உரசுறோம், நீ அப்படியே இருக்கிற, ஆனா தீப்பெட்டி எரியிற அப்படின்னப்ப அதற்கு அந்த தீப்பெட்டி சொல்லிச்சான், ஏன்னா உனக்கு தலைக்கணம் ஜாஸ்தி. முன்னைக்கு மேல அந்த மருந்து இருக்குது இல்லையா, அதை தலைக்கணம் என்கின்ற விதத்துல இந்த இதுல அங்க இந்த தீப்பெட்டி சமமா இருக்கு. ஆனா அந்த தீக்குச்சி அந்த மண்ட மாத்திரம் பெருசா, தலைக்கணம் இருக்கின்றவர்கள் அகந்தை உள்ளவர்கள் இது போன்ற இவற்றை சமமாக்கப்பட வேண்டும். அதற்கு அடுத்தது என்ன சொல்றாரு திருமணம் யோவான்? கோணலானவை நேராக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்விலே எத்தனையோ கோணலான பாதைகள், இறைவனை விட்டு மதுவிற்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கின்ற போது அதனுடைய நிலை கோணலானவையாக இருக்கும். அவங்க நடக்கிறதே ரொம்ப கோணம் நடக்கிறது. அவங்க நடக்கிறத வச்சு பேசுறதை வச்சுமே கண்டுபிடிச்சிடலாம் என்ன நிலையில இருக்கிறாங்க. ஆகவே அது போல என்னுடைய வாழ்வில் அது என்ன கோணலானவையா இருக்கு, ஆண்டவருக்கு உகந்த வழி இல்லாத வழியில சொல்கின்ற போது அதெல்லாம் கோணலான பாதை. இது ஆண்டவர் சொல்கின்றார், அன்பு செய்யுங்கள், மன்னிப்பு கொடுங்கள், நீங்கள் காட்டுகின்ற அன்பை கொண்டு நீங்கள் செய்வீர்கள் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே அத்தகைய கோணங்கள் என்னாக்கப்படணும்? நேராக்கப்பட வேண்டும். 4வதாக கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். கரடு முரடானவை நம்முடைய வாழ்வின் பாதையிலே எதனால் கரடு முரடானவை நம்முடைய அணுகுமுறையாக இருக்கலாம். சில சமயத்துல பார்த்தா அப்படியே அந்த மூஞ்சி மேல கடுக பார்த்தா வெடிச்சு வந்து மாட்டாங்க, அந்த அளவுக்கு கடு இருப்பாங்க. பார்க்கின்ற போது அத்தகைய கோரமான முகத்தோற்றத்தை கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றவர்களாக இருக்கலாம். ஆகவே இது போன்ற இது என்னாக்கப்பட வேண்டும்? சமதளம் மாக்கப்படும். ஆகவே இந்த 4 கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்வோம். பள்ளத்தாக்குகள் நிரப்பப்பட வேண்டும். என்னுடைய வாழ்விலே என்னென்ன பள்ளத்தாக்குகள் இருக்குது? நான் உதாரணத்துக்கு சொன்னேன், என்னுடைய தாழ்வு மனப்பான்மையாக இருக்கலாம், மன்னிக்க கூடாத மனமாக இருக்கலாம், பகைமை உணர்வாக இருக்கலாம். இதெல்லாம் தான் என்னாக்கப்பட வேண்டும்? சமமாக்கப்பட வேண்டும்.
மலை குன்றுகள் எதை போன்றவை? நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய தான் என்கின்ற அகந்தை, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அகந்தை, அது என்னாகப்பட வேண்டும்? தாழ்த்தப்பட்டு அதுவும் சமமாக்கப்பட வேண்டும். அதற்கு அடுத்தது கோணலானவை நேராக்கப்பட வேண்டும். கோணலானவை ஆண்டவருடைய வழியை விட்டு கோணல் பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற நாம் திரும்பி நேரான பாதைக்கு, ஆண்டவர் சொல்லக்கூடிய பாதைக்கு வர வேண்டும். அதுக்கப்புறம் கரடு முரடானவை, அங்கேயும் மேலும் பலரும் கரடு முரடுமா இருக்கிறதும் சமமாக்கப்பட வேண்டும். நம்முடைய அணுகுமுறைகள் போன்றவையாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் பாடம். இப்படி நாம் செய்தோம் என்றால் நாம் என்ன பண்ண முடியும்? கடவுள் தரும் மீட்பை காண முடியும், நாம் காண முடியும். ஆகவே உணர்ந்து கொள்வோம். இயேசுவினுடைய வருகைக்காக, திருவருகை காலம் என்பது இயேசுவினுடைய வருகைக்காக நம்மையே தயார் செய்கின்ற காலம். ஆகவே நம்முடைய வாழ்விலே எதெல்லாம் குன்றுகளாக, எதெல்லாம் பள்ளத்தாக்குகளாக, எதெல்லாம் கோணலானவையாக, எதெல்லாம் கரடு முரடையானவையாக இருக்கின்றதோ அதையெல்லாம் சீர்தூக்கி பார்ப்போம், மனமாற்றத்தை பெறுவோம். இன்னும் 2 வாரங்கள், 2 ஞாயிற்றுக்கிழமைகள் நமக்கு இருக்கின்றன தயாரிப்பின் காலங்களாக. இந்த காலத்துல நம்மை முழுவதுமாக தயாரித்து இறைவனுடைய வருகைக்காக நாம் ஆயத்தம் செய்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். இந்த திருப்பலியானது ராஜேந்தர், பௌலிமே, பசுதாமதி, தர்மிளா, ஜெர்மானியா, கஞ்சனி, திவ்யா, ஹெலன், மெலினா, ஆண்ட்ரோஸ், அசோக் இவர்களுடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக திவ்யா ஹெலன் அவர்களுடைய 21வது ஆண்டின் பிறந்த நாளிலே மாதாவுக்கு நன்றியாகவும், ஆரிசாமி, எலிசபெத் ராணி, லியோன் ஆம்ஸ்ட்ராங், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், மரியா ஏஞ்சல் பிரியா, ரியோ ரொசாரியோ குடும்ப கருத்துக்களுக்காகவும், எபினே சிபிராஜ் நாளை நடக்க இருக்கும் தேர்வுகளில் நல்ல முறை எழுதவும் மற்றும்
அனைத்து தேர்வெடுக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்காகவும் ஆரோக்கியராஜ் ஜோடி தமிழரசி சென்றுள்ளா குடும்ப கருத்துக்களுக்காகவும் மற்றும் மரித்த ஜெசிந்தா வேணியுடைய 5ஆம் ஆண்டு நினைவாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறை மக்களின் மன்றாட்டுக்கு அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இறைவன் நம்முடைய மன்றாட்டுக்களை கேட்க கூடியவராக இருக்கின்றார். ஆகவே நம்முடைய மன்றாட்டுக்களை அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மனமாற்றத்தை என்று உரைத்த என் இறைவா, உறவுகளாலும் தவறுகளாலும் உடைந்து கிடைக்கும் இத்திருவை உமது மறைநூல் தரும் அறிவுரைகளால் நம்பிக்கை பெற்று இயேசுவை போல் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு எல்லா நிலைகளிலும் உமது அன்பை உணர்ந்தவர்களாய் தந்தை மகன் போல் ஒன்றித்து சாட்சிய வாழ்வு வாழ வேண்டிய அருளை திரு அவைக்கு பொழிந்திட வேண்டும் என்று இறைவாமை கொண்டாடுகிறோம். கடந்த சில மாதங்களில் நிகழ்ந்த இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காகவும் அவர்கள் விரைவில் தங்களின் இயல்பு வாழ்க்கையை தொடர்ந்து புலம்பெயர்ந்தோ மற்றும் குடிபெயர்ந்தோ மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உணர்வு வாழ்வு பெற்ற உமது இரக்கத்தை அவர்களின் மேல் பொருந்திட வேண்டும் என்று இறைவாமை கொண்டாடுகிறோம். கருணை கடலாகிய என் இறைவா, ஏசாயா மூலம் எங்களுக்கு நீர் உரைத்தது போல் நாங்கள் நேரிய பாதையில் செல்லவும் எங்கள் குடும்பங்களிலும் அன்பு, சமாதானம், விட்டுக் கொடுக்கும் நல்ல உள்ளங்கள், உம்மை போல் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் போன்ற நற்செயல்களால் உறவுகள் மேம்படவும் பலப்படவும் அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எதிர்பார்ப்பின் நம்பிக்கையான என் இறைவா, இத்திருவருகை காலத்தில் எங்கள் இளைய சமுதாயம் உண்மை போல் தமக்கு அடுத்திருப்பவரை ஏற்று அவர்கள் வாழ்வு மேம்படவும் அறிவுபூர்வமான உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் செய்து அதன் மூலம் தாங்கள் கரடுமுரடான கோணலான வாழ்வை முறையை மாற்றிட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அனைவரையும் அரவணைக்கும் இறைவா, நற்கருணை வழியாக எங்கள் இளைய சமுதாயம் உங்கள் நம்பிக்கை கொள்ளவும் அதன் வழியாக நீ அளிக்கும் அருள் பரக்களையும் திறமைகளையும் பெற்று திரு அவையின் உயிருள்ள சாட்சிகளாய் வாழ்ந்திட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உங்களில் நாங்கள் எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் இடத்தில் ஜெபித்திருக்கின்றோம். நீரை இவற்றை ஏற்று எங்களுக்கு தேவையான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அனைத்து நலங்களையும் நற்சுகத்தையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Amen.
நேரத்தில் உங்களுடைய இந்த பணியானது எல்லாமே தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, தாழ்மையான வேண்டுதலும் காணிக்கைகள் உமக்கு மனித இறைவனுக்கு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். நேரமன்றாக போதுமானதற்கு உமது பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, நம்முடைய இறைவா, மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய சேதமாகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து வகுப்பு திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆண்டுக்குரிய மாற்றியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படத்தை வாக்களித்த மீட்பை மறுமுறை என நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் எப்பொழுது விழிப்புமாக இருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடு மரியாதை இல்லாமல் தலைமை தாங்குவோரோடு வான்படைகள் அனைத்தோடு சேர்ந்து நாங்கள் மாற்றியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. அப்பா தந்தை இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு நான் சிறக்கமாக மாற்றமாக நீரே இருக்கின்றேன். ஆகவே தூய ஆவியை பொழுது இக்காரியங்களை புனிதப்படுத்த வேண்டும் என மைத்தாழ்ச்சியுடன் நன்றாக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாம். அவர் பாடுபட உடற்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவு இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றியோடு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மெய்ப்பொழியும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். திருமணம் என்று உமக்கு ஊழியக்கூடிய திறந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் முழுசிக்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருவையை நீ நினைவு கொண்டோம். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைன்ஸ், இனிய திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் மதுத்துறாவை அன்பின் நிலையை பெறச் செய்தவர். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த பணிப்பிடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பணியை ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், பெயர் கொண்ட திருநாள் போன்ற வாழ்வின் முக்கிய நாட்களை அனுசரிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதித்தவர்களும் உயிர்த்தவர் எதிர்நோக்குடன் பெண்களின் சகோதரர் சகோதரிகளையும் இறந்த பெற்றோரும் நண்பர்கள் உபகாரிகள் யாருடைய மக்களை ஒத்திக்கும் நிலையில் மக்களையும் நினைவு கொள்வதற்கும் திறமை ஏற்கப்படும். எங்கள் அனைவரும் இறக்கமாயிரும். இறைவனின் கண்ணீத்தாயான தூய மாற்றிக்க புனித மரியா, தூய வரலாறு புனித அப்போஸ்தலர், இவரையும் போதவரை இருந்த புனிதர் நீவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருவடி இயேசு கிறிஸ்துவையாகும் புகழ்ந்தேற்றும் பரமருள்ள உம்மை கொண்டாடுகின்றோம். இறைவனுடைய அரசு இவர்களை வளர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையாக துன்பமாக்கி அனைத்திலிருந்து எங்களை விடுத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கரையுடன் நல்லபடி கொண்டாடுகின்றோம். அது இலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரிடத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்துவதற்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திருவையின் உயிர் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தருவதுடன் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய வருகைக்காகத்தான் நாம் நம்மையே தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். மனமாற்று பெறுவர்கள் கடவுளை மீட்பை காப்பர் என்பதனை உணர்ந்தவர்களால் மனமாற தேவையானவர்களை தர நம் உள்ளத்தை நாடி இந்த தெய்வம் வருகின்றார். இவருடைய அன்பை விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேருகின்றோம். கிறிஸ்துவின் நம்முடைய காலத்தை வாழ்த்துவதாக. உள்ளத்தினுள்ளே ஒரு
நிரம்பிட வேண்டும் என்கின்ற அந்த பாடலின் வரிகளை பாடி நாம் இறுதி செல்ல ஆசிரியர் கடந்து செல்வோம். முடிந்தவர்கள் முடித்தார்கள் என்று கொள்வோம். நிரம்பிட வேண்டும் மலைகள் கொண்டு வேண்டும் நீர் எங்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்க ஒரு நாளை கொடுத்ததற்காக இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் சாமி. இதோ எங்களுடைய வாழ்விலே எத்தனையோ பள்ளங்கள் இருக்கின்றன சாமி, அவை நிரப்பப்பட வேண்டும். எத்தனையோ குன்றுகள் இருக்கின்றன, அவையும் சமமாக்கப்பட வேண்டும். அதே போலவே கோணலான பாதைகளிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். உம்முடைய பாதையிலே நேரிய வழியிலே உண்மையின் பாதையிலே செல்ல எங்களுக்கு அருள்தார். எங்கள் கரடு முரடாக இருக்கக்கூடிய எங்கள் வாழ்வு சீராக்கப்பட வேண்டும் சாமி. இதற்காக இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதித்தது. ஆண்டவரை தேடுவோருக்கும் எந்த நன்மையும் குறைவுபடாது என்கின்ற திருப்பாடலின் ஆசிரியர் வார்த்தையை நினைவு கூர்ந்து உங்களை தேடி வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு அனைத்து நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் அருள் மனங்களையும் தாரும் சாமி. உங்களை தேடி வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்படாமல் நம்முடைய அருள் ஆசிரியர்களுக்கு கொடுத்திருக்கும் சாமி. பொருளாதார வாழ்க்கையில முன்னேற்றத்தை தாரும். குழந்தைகளுக்கு ஞானத்தை மகிமையும் நட்பளிப்பையும் தாரும். நாளை தினத்திலிருந்து அரையாண்டு தேவையை ஆக்கியிருக்கிற வேளையிலே இந்த குழந்தைகளுக்கு தேவையான ஞாபக சக்தியை தூய ஆவியின் படைகளை கொடுத்தது. ஒவ்வொரு குடும்பங்களிலும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாரும். இதை எவரையும் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற வேண்டுமாய் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஓம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மனமாற்றப்பெற்றவர்களாக இறைவன் மீட்பை அனுபவிக்க சென்று வாழுங்கள். வாழ்க்கை படை தொடரட்டும். உன்
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. பிதா, சுதன்,